பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு, மகனே மகளே, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத, உங்க அறிவு கெட்டதை, நீங்க எதிர்பார்க்காத, நீங்க ஆசைப்பட்டு காத்து கொண்டே இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்காக நான் செய்ய போறேமான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பார்த்தோம், உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு செய்வாருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாது, எதிர்பார்க்காத, நீங்க காத்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு எப்படா நடக்கும் அப்படின்னு. உங்களுக்கு வேலை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, படிப்பில் நீங்கள் முன்னேறணும் எதிர்பார்க்குறீங்க, கவர்மெண்ட் ஜாப்காக எதிர்பார்க்குறீங்க, ஃபாரினுக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க, குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குறீங்க, கடன் பிரச்சனை மாறணும்னு எதிர்பார்க்குறீங்க, வீடு கட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க. இப்படி மனித வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது தானே. இன்னைக்கும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை மாட்டிட்டு இருக்கீங்க. பாவத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காத, இந்த ஆபாசமான எண்ணங்கள்ந்து ஒரு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க. பார்த்தீங்களா, காத்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் காத்துன்னு இருக்கீங்களா, அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா காத்திருக்க தெரியுது, ஆனால் யாருக்கிட்ட காத்திருக்குன்னு தான் தெரியலங்க. நீங்கள் ஏசப்பா விட்டு போயிட்டு நீங்க உலகத்துல காத்திருந்தா ஒண்ணுமே நடக்காதுங்க. ஏசப்பா சமூகத்துல ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் அவருக்கு உண்மையா வாழ்ந்து நீங்க காத்திருங்க. கண்டிப்பா இன்னைக்கே நல்லது நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.